இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் எலிமினேஷன் சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக லாஸ்ட் மினிட் ஸ்பெகுலேஷன்ஸ், பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். நிறைய லேட்டஸ்ட் நியூஸஸ் வந்திருக்கு, என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ புரியும். சரிட்டு நம்ம டைம்ஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எலிமினேஷன் சேம்பரோட ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். டேட் அண்ட் டைம்லேருந்து பெட்டிங் ஆர்ட்ஸ் ஸ்பெகுலேஷன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி பேசியிருந்தோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க, அதை பார்த்துட்டு கூட வாங்க, இல்லைனாலும் இதை பார்த்துட்டு கூட அதை போய் பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோங்க, ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துருங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு கேளுங்க, நான் அந்த சோர்ஸ் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதை விட்டிங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்தியன் சூப்பர் லீக் கூட நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி விடுறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு அதாவது சண்டே காலையில் 5:30 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர், விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர், வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச், விமன்ஸ் சென்டர் கான்டினென்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. நம்ம கிக் ஆஃப் வந்து இந்த மிஸ்டி கார்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணலாம். ஸோ மிஸ்டி கார்ட்டில் என்ன தான் இருக்க போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கொஸ்டினில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் ப்ரிவியூ வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ WWE 2K26 உடைய கேம் ப்ரொமோஷனுக்காக ஏதாச்சும் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். மோஸ்ட் ப்ராப்ளி அதில் ட்ரிபிள் ஹெச் கவர் பேஜாக இருக்கிறாரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் வச்சு ஏதாச்சும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் ஆகுது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டான் ஹசன்ற AEW ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத ஒரு சில ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அதை அட்மிட் பண்ணுற விதமாக இப்போதைக்கு கரெக்டாக AEW என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டர் பேஜ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அவர் தான் அந்த மிஸ்டி கார்ட்லேருந்து வரப்போறாருன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்ததில்ல. AEW இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த சம்பவம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர கொஸ்டினபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. மோஸ்ட் ப்ராப்ளி இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டான் ஹவுசன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பியாங்கா பெலர், ஒரு சில பேர் ட்ரிபிள் ஹெச், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது எவ்வளோ சதவீதம் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ CM Punk அவருடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின் பேலருக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. பெட்டிங் ஆர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸோடய நம்மளுடைய CM Punk தான் லீடிங்கில் இருக்காரு. ப்ரெடிக்ஷன்ஸில் நான் CM Punk தான் ரீட்டைன் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதே தான் இப்போ சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேயோட ட்ராமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி ஃபின் பேலர் வந்து நம்மளுடைய டாமினிக் மிஷியோக்கு அகேன்ஸ்டாக திரும்பி இவங்க 2 பேருக்கான மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் பில்டப் பண்ணலான்றது தான் என்னோட ஒப்பீனியன். இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நடந்தால் நல்லா இருக்கும்ன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இது என்னோட ஒப்பீனியன். ரெண்டாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் விமன்ஸ் இன்டர் கான்டினென்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பெக்கி லிஞ்ச் அவங்களுடைய டைட்டில் நம்ம AJ Lee கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை பெட்டிங் ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம AJ Lee பயங்கர டாமினன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல சாம்பியனான பெக்கி லிஞ்ச் பயங்கர அண்டர்டாகாக தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த தடவை WWE AJ Lee பக்கம் போவாங்களான்றது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. இந்த தடவை ஸ்டில் சாம்பியனாக பெக்கி லிஞ்ச் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். AJ Lee ஜெயிக்க வைக்கலாம். AJ Lee ஜெயிக்க வச்சா இவங்க ரெண்டாவது பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணலாம். பட் இருந்தாலும் AJ Lee இன்னும் ஒரு ஃபுல் டைமாக அவங்க ப்ராப்பராக எதுவும் பண்ணாங்க. ஸோ அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாம்பியன்ஷிப்பை கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. மற்றபடி அவங்க ஜெயிச்சா ஆச்சரியத்துக்கு இல்லை. ஸோ 2 பேருக்குமே வந்து வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெக்கி லிஞ்ச் ஸ்டில் சாம்பியனாக இருப்பாங்கன்றத என்னோட ஒப்பீனியன். மோஸ்ட் ப்ராப்ளி டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சாலும் இந்த மேட்ச் ஆச்சரியத்துக்கு. மூணாவது நம்ம விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணலாம். ஸோ விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பரை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளே, டிஃபனி ஸ்டாட்டன், ரெகுலர் ராட்ரிகஸ், அலெக்சா பிளிஸ், கைனா ஜேம்ஸ், ஆஸ்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளே தான் பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. ரியா ரிப்ளேக்கு அப்புறமா டிஃபனி ஸ்டாட்டனுக்கு அப்புறமா ரெகுலர் ராட்ரிகஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபேவரட்டியாக இப்போதைக்கு கரண்டாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ரெடிக்ஷன்ஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரியா ரிப்ளே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு டவுட் என்னன்னா, ரியா ரிப்ளே கையில் விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. சரி, அந்த சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் 2 டீ அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பேத்தாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளே தான் வின் பண்ணுவாங்கன்றத என்னோட ஒப்பீனியன். ஃபைனலி மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும். 100% இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் யார் யார் இருக்காங்கன்ற மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் இருக்காங்க, ராண்டி ஆர்டன் இருக்காங்க, LA Knight, G1 Evans, ஸ்டிக் வில்லியம்ஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல ஜே ஊசோ தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகி இருந்திருந்தாரு. பட் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் ஜே ஊசோக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்ற மாதிரி லோகன் பாலுக்கும் நம்ம ஜேக்கப் ஃபாட்டுக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சிருப்பாங்க. அதில் லோகன் பால் வின் பண்ணி உள்ள வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மூவ் தான். ஏன்னா லோகன் பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைஃபை ரேசர். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் நல்லாயிருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம G1 Evans அண்ட் ஆல்சோ லோகன் பால் இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கலக்க போகிறாங்க எலிமினேஷன் சேம்பரை. டாப் கண்டெண்டர்ஸ் பார்க்கும்போது கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன் இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. LA Knight வின் பண்ண வச்சா நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அதை பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் இல்லைன்னா ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிக்க முடியாது. பட் இருந்தாலும் WWE என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ஒரு மல்டிபிள் மேன் மேட்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணுன்ற மாதிரி WWE இப்போ வரைக்கும் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஜேக்கப் ஃபாட்டோட இன்டர்ஃபென்ஸ் கண்டிப்பாக இருக்க போது. கண்டிப்பாக ஜேக்கப் ஃபாட்டோ எல்லாரையும் வந்து குட்டையை குலக்க தான் போகுது. இதில் ராண்டி ஆர்டன் இல்லைன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எல்லாருமே ஜஸ்டிஸ் கேட்குற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மல்டிபிள் மேன் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் புக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா ஆச்சரியத்து கிடையாது. நம்ம ஸ்காட்
ஆர்டிஸ்ட் வரையரே உள்ள பூந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் இல்லைனா ராண்டி ஆர்டன் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணால் நான் கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூஸ் பண்ணுவேன். கோடி ரோட்ஸை வின் பண்ண வைக்கணும்ன்றது என்னோட ஆசை கிடையாது, பட் இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி தான் என்ன பொறுத்து. ஸோ ஃபைனலாக நம்ம செத்ரால்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சுலாம். ஸோ நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிமினேஷன் சேம்பர் வருவீங்களான்ற மாதிரி செத்ரால்ஸை பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு செத்ரால்ஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக செத்ரால்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காருங்க. ஸோ இது வரைக்கும் கரண்ட்டாக அவர் எலிமினேஷன் சேம்பர் வருவாரா மாட்டாரான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் எலிமினேஷன் சேம்பர் பற்றி பேசியிருக்காரு. ரீசெண்டாக ESPNக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, வாய்ப்பே கிடையாது, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்க கூட முடியாத லெவலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். நான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். இந்த வீக்கெண்ட் என்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக என்னால் நடக்க முடியுது, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பெர்ஃபார்ம் பண்ணலாம் முடியலைன்றதை நம்மளுடைய செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காரு. செத்ரால்ஸோட ரிட்டர்ன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். என்ன பார்த்தா ரெசல்மேனியா ட்ரை பண்ணுவாங்க செத்ரால்ஸோட ரிட்டனை. ஃபியூ ஸ்டோரி லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ரெசல்மேனியாக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ன்றதை மக்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மக்கள் நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். பார்த்தா